ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பாடமாக நினைக்காம அது ஒரு மொழியாக நினச்சி கற்றுக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதுக்காக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு தான். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாசிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பேசுகிறப்ப தான் தயக்கம் இருக்கும். அவங்க நினைப்பாங்க, நினைக்கலாம், ஐ கான்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ டோன்ட் திங்க் லைக் தட். ஸோ எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஏன்னா அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி தான். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலர் பேசிஸில் வரும். உங்களுக்கும் பார்த்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எப்பவுமே என்னை பொறுத்தவரையில ஒரு பாடத்தை நம்ம ரசிச்சு கத்துக்கணும். பாடத்தை பாடமாவே நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் கிளாஸ் எடுக்க போறேன், ஏதோ ஒரு பாடம் எடுக்க போறேன் அப்படிங்கறத நீங்க நினைக்காதீங்க. ஸோ இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு வார்த்தை நம்ம கத்துக்க போறோம் அப்படி கூட நீங்க நினைக்க தேவையில்லை. we are learning English, we are learning how to speak English. நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு நினைங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ. அது உங்களுக்கு உதவும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு உதவும். ஸோ யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்வுட் எனி ஹெசிடேஷன்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல நம்ம இப்படி அடிக்கடி சொல்றது உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி அங்கே போக மாட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் படிச்சிருந்தோம். நான் அடிக்கடி அங்க போவேன், அவன் அடிக்கடி கோவிலுக்கு போவான், அவள் அடிக்கடி இங்கே வருவாள். இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்சஸ் படிச்சிருந்தோம். இது நெகட்டிவ். நான் அடிக்கடி அங்க போக மாட்டேன். அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அடிக்கடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? என்னது? often. இது எப்படி வாசிக்கணும் இந்த வார்த்தைய? இது don't pronounce this word as often. often அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ இந்த இடத்துல டி பாத்தீங்க அப்படின்னா சைலண்ட். ஓகே, ஸோ யூ ஷுட் pronounce this word often. ஓகே, often சொல்லுங்க என் பின்னாடி. often. ஓகே, oftenனா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். இப்போ அடிக்கடி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபன், யூஸ்வலி, அக்கேஷனலி, ரேர்லி, நெவர், ஆல்வேஸ், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அட்வர்ப்ஸ். ஓகே, அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சில நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கும்போது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆஃபன், யூஸ்வலி, அக்கேஷனலி, ரேர்லி, ஆல்வேஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம மற்ற டென்ஸ் கூட நம்ம அவ்வளவு பயன்படுத்த மாட்டோம். நம்ம எந்த டென்ஸ் கூட மட்டும்தான் பயன்படுத்துவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட மட்டும்தான் பயன்படுத்துவோம். எழுதிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, so we can use this word in simple present tense only. அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்? இதுக்கு ஒரு சின்ன ரூல் மட்டும் இருக்கு, அது நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா don't, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா doesn't. So don't is a contraction of do not, doesn't is a contraction of does not. அதோட சுருக்கமான வடிவம். இப்படி நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். don't, doesn't. ஓகே, சோ இந்த டோன்ட்க்கு அப்புறமா நீங்க often அப்படிங்கிற வார்த்தையை நீங்க போடணும். doesn't அப்புறமா often அப்படிங்கிற வார்த்தையை நீங்க போடணும். so don't often, doesn't often. இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் தாங்க வரும். டோன்ட்க்கு முன்னாடி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ, யூ, we, they, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரலாம். ஐ வரலாம், அல்லது யூ வரலாம், அல்லது we வரலாம், அல்லது they வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க don't often யூஸ் பண்ணணும். doesn't எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். he,
ஷீ, இட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேர், ஆணோட பேரா இருந்தாலும் சரி பெண்ணோட பேரா இருந்தாலும் சரி சிங்குலர்ல இருந்தது அப்படின்னா he sheet வந்ததுன்னா நீங்க வந்து doesn't often யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா verb. இங்கேயும் பாத்தீங்கன்னா verb. ஸோ இந்த verb வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. பிகாஸ் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரைட்? ஈஸியா இருக்கா? இங்க பாருங்க, ஐ, யூ, வி, தே, நான், நீ அல்லது நீங்கள். இங்கிலீஷ்ல வந்து நீ அல்லது நீங்கள் ரெண்டுக்குமே வந்து யூ தான், ஓகேவா? வீணா நாங்கள், தேனா அவர்கள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டோன்ட் ஆஃபன் யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், தட் இஸ் யூ ஹாவ் டு யூஸ் த பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb. Don't use past or past participle form of verb here. ஓகே, நெக்ஸ்ட் he, she, it அல்லது பெயர்கள் சிங்குலர் நேம் வந்தது அப்படின்னா doesn't often அப்படின்னு வரும். அடுத்து verb வரும். இப்போ இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். நான் அடிக்கடி அங்கே போக மாட்டேன். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஓகே, ஐ டெல் யூ த ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் என்ன இருக்கு? நான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ. அப்போ இந்த ரூல் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும். ஐ வந்திருக்கு, ஸோ ஐ போட்டாச்சு. ஐ வந்தா என்ன வரும்? டோன்ட் ஆஃபன். ஐ டோன்ட் ஆஃபன். வேர்ப் என்னது? போறது. மாட்டேன் அப்படிங்கிறது தான் டோன்ட் போட்டாச்சு, ஓகேவா? ஸோ போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. ஐ டோன்ட் ஆஃபன் கோ அங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? தேர். எக்ஸ்ட்ரா இருக்கிற வார்த்தையில நீங்க எழுதிக்கணும், ஓகேவா? ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர். ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர். நான் அடிக்கடி அங்க போறது கிடையாது. பிகாஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ப்ரெசென்ட்ல நம்ம பண்ணக்கூடிய வேலைகள். ஓகே, நான் வந்து பேசுறேன், நீங்க கவனிக்கிறீங்க, டிவி பாக்குறேன், சாப்பிடுறேன், ஆடுறேன், பாடுறேன், தூங்குறேன், எழுதுறேன், வாட் எவர் ஆக்ஷன்ஸ் யூ ஆர் டூயிங் இன் த ப்ரெசென்ட், அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு பெரிய இடத்துல நீங்க அந்த சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீன். ஒரு வேலையை நான் ரெகுலரா இப்படி பண்ணுவேன், அடிக்கடி இதை பண்ணுவேன், இல்ல அடிக்கடி நான் அதை பண்ண மாட்டேன், என்னோட ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் யூ கேன் யூஸ் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ். அந்த லாஜிக் படி பார்த்தா இது ஒர்க் அவுட் ஆகும். பாருங்க, ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர். ஏதோ ஒரு இடம் இருக்கு, அங்க போறதுக்கு எனக்கு பிடிக்காது, ஸோ ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர். நான் அடிக்கடிலாம் அங்க போறது கிடையாது, நான் அடிக்கடி அங்க போக மாட்டேன், ஏன்னா இது என்னோட வழக்கம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ இதுல இருந்து நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். இங்க வந்து ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர் அப்படின்னு இருக்கு. இதே இது இந்த இடத்துல நான் அப்படிங்கிறதுக்கு பதிலா அவன் அப்படின்னு இருக்கு. அவன் அடிக்கடி அங்க போக மாட்டான், அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிலீஷை வந்து எப்பவுமே என்ன பொறுத்தவரையில புரிஞ்சுதான் கத்துக்கணும், மனப்பாடமே பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர், நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுதான் கத்துக்கணும், ஓகேவா? இங்க பாருங்க, ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர், இதே இது அவன் அப்படின்னு மாத்துறீங்க, அப்ப எப்படி வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கோங்க. கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லிட்டீங்க, வெரி குட். அவன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹீ, ரைட்? ஹீ. டோன்ட் போடுவீங்களா? போடக்கூடாது, ஓகே. என்ன வரும்? ஹீ வந்தா டசன்ட் ஆஃபன். ஸோ ஹீ டசன்ட் ஆஃபன் கோ தேர். That's it. He doesn't often go there. அவன் அடிக்கடி அங்க போக மாட்டான், ரைட்? அவன் அடிக்கடி அங்க போகிறது இல்ல எப்படின்னாலும் வச்சுக்கலாம், ஓகேவா? இதே இது செந்தில் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் பேர் வருது, செந்தில் அடிக்கடி அங்க போக மாட்டான், அதை எப்படி சொல்லுவீங்க? செந்தில் அடிக்கடி அங்க போகிறது இல்ல, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. செந்தில் இஸ் a நேம், so it is a singular name. ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நேம் வந்தாலும் இதே தான், சிங்குலருக்கு இதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹீக்கு பதிலா செந்தில் அப்படின்னு வரும், அவ்வளவுதான். செந்தில் doesn't often go there. Okay, so one more question I'm going to ask you. என்னுடைய பெற்றோர்கள் அடிக்கடி அங்கே போவதில்லை. என்னுடைய பெற்றோர்கள்னா ப்ளூரல், ரெண்டு பேர்த்து சேர்த்து சொல்றோம். அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்த்துதான் மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய பெற்றோர்கள் அவங்க அடிக்கடி அங்க போறதில்லை. ஏதோ சொந்தக்காரங்க வீடு இருக்கு, அவங்களுக்கும் நமக்கு ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடிக்கடி அவங்க அங்க போறது இல்லை, என்னோட பேரண்ட்ஸ் அடிக்கடி அங்க போறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளூரல் வந்திருக்கு, ஸோ மை பேரண்ட்ஸ் இஸ் நாட் அ சிங்குலர் வேர்ட், இட் இஸ் அ ப்ளூரல். அதை எப்படி சொல்லுவீங்க? ப்ளூரல் வந்தா இந்த இது யூஸ் பண்ணணும், ஓகே? ப்ளூரல் வந்தா இது யூஸ் பண்ணணும், சிங்குலர் வந்தா இது யூஸ் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூரல் வந்திருக்கு, ஸோ மை பேரண்ட்ஸ், இந்த ஐக்கு பதிலா மை பேரண்ட்ஸ்னு வரும், அவ்வளவுதான். My parents don't often go there. My parents don't often go there.
ஓகே, என்னோட பேரண்ட்ஸ் அங்கே போக மாட்டாங்க. சிம்பிளா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் ரீடிங் தீஸ் சென்டென்சஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கலாம். இங்க பாருங்க, ஐ டோன்ட் ஆஃபன் கோ தேர், ஹவு கேன் ஐ ரிமெம்பர் திஸ் சென்டென்ஸ் நான் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா மாத்திரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். விடைவிடாமல் முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக ஆங்கிலம் பேச முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹேவ் த டெஸ்ட் நல்லா பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஐ ஹவ் ரிட்டன் சிம்பிள் நெகட்டிவ் சென்டென்சஸ். இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். ஒரு விஷயத்த அடிக்கடி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான சென்டென்சஸ். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஆர்டர் போடுறதுக்கு, ஐ மீன் ஒரு ரெக்வஸ்டா சொல்றதுக்கு, இது அடிக்கடி பண்ணாத, அடிக்கடி வெளில சாப்பிடாத, அடிக்கடி எனக்கு கால் பண்ணாத, அடிக்கடி என்ன மீட் பண்ணாத, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து இங்க டோன்ட் யூஸ் பண்ணாலே போதும். இதெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆன்சர் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க பாருங்க, அடிக்கடி இங்க வராத, அடிக்கடி இங்க வராத அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? வராதே அப்படின்னு இருக்கு. இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? பொதுவா வராதேங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? டோன்ட் கம். ஓகே, சப்ஜெக்டே கிடையாது, அதனால நீங்க டோன்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொல்றதுக்கு டோன்ட். ஸோ டோன்ட் கம், வராதே. Don't come, இங்கே, here, அடிக்கடி, often. Don't come here often, அடிக்கடி இங்கே வராதே. So don't come here often, அடிக்கடி இங்கே வராத. Don't often come here அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து கொஞ்சம் அழகா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த ஆஃபன் போடும்போது அழகா இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் கம் ஹியர் ஆஃபன், அடிக்கடி இங்க வராத. அடிக்கடி எனக்கு கால் பண்ணாத, அடிக்கடி எனக்கு கால் பண்ணாத. ஃபர்ஸ்ட் கால் பண்ணாத, அதை எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் கால். எனக்கு, மீ, டோன்ட் கால் மீ, எனக்கு கால் பண்ணாத. அடிக்கடி, ஆஃபன். டோன்ட் கால் மீ ஆஃபன், அடிக்கடி எனக்கு கால் பண்ணாத. அடிக்கடி வெளியே சாப்பிடாத, யூஸ்வலா நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி வெளில சாப்பிடாத. இப்போ பார்த்தாலும் சில வெளில சாப்பிடுவோம். ஐ மீன் நானும் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்? அடிக்கடி வெளில சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அடுத்த தடவை அவங்க சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க தமிழ்ல சொல்ல வேண்டாம், இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அடிக்கடி வெளில சாப்பிடாதங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ரைட். ஸோ அடிக்கடி வெளியே சாப்பிடாத. சாப்பிடாதே அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? டோன்ட் ஈட். வெளியேனா என்னது? அவுட் சைட். டோன்ட் ஈட் அவுட் சைட், வெளில சாப்பிடாத. அடிக்கடி, ஆஃபன். ஓகே, டோன்ட் ஈட் அவுட் சைட் ஆஃபன், அடிக்கடி வந்து வெளில சாப்பிடாத. நெக்ஸ்ட், அடிக்கடி கோபப்படாத. அடிக்கடி கோபப்படாதே, அடிக்கடி சொல்லுவோம் நம்ம, ரைட்? ஸோ வி ஆஃபன் சே திஸ் ஒன். ஸோ இது எப்படி சொல்லுவீங்க? கோபப்படாதேங்கிறது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டோன்ட் கெட் ஆங்க்ரி. டோன்ட் கெட் ஆங்க்ரி, கோபப்படாத. அடிக்கடி, டோன்ட் கெட் ஆங்க்ரி ஆஃபன். நெக்ஸ்ட், அடிக்கடி டிவி பார்க்காத. ஸோ யூ ஆஃபன் யூஸ் சென்டென்ஸ். அடிக்கடி நீங்க இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அடிக்கடி டிவி பார்க்காத குழந்தைங்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டிவி பார்க்காத, அதை எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் வாட்ச் டிவி. அடிக்கடி, ஆஃபன். டோன்ட் வாட்ச் டிவி ஆஃபன். இதே மாதிரி நிறைய இருக்கு. அடிக்கடி ஓவரா அதிகமா சாப்பிடாத. டோன்ட் ஓவர் ஈட் ஆஃபன். ஓகே, அடிக்கடி அங்க போகாத. டோன்ட் கோ தேர் ஆஃபன். இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். டோன்ட் மீட் மீ ஆஃபன், அடிக்கடி நான் வந்து பார்க்காத. ரைட்? ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா ஸ்ட்ரக்சர், டோன்ட் ஆஃபன் அண்ட் டசன்ட் ஆஃபன் வச்சு படிச்சோம் இல்லையா, அதை வச்சு ஒரு சில சென்டென்சஸ் நம்ம கத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் பிராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். பார்க்க பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் டு மேக் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், நான் அடிக்கடி சீக்கிரம் எழுந்து விட மாட்டேன். நான் அடிக்கடிலாம் சீக்கிரம் எழுந்திருக்கிறது இல்லை, எப்பயாச்சும் வந்து ஸோ எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கு நான் சீக்கிரமா எழுந்திரிச்சு படிப்பேன், அல்லது தேவையான எழுந்திருப்பேன். பட் நான் அடிக்கடி சீக்கிரம் எழுந்திருப்பதில்லை. அதை எப்படி சொல்லுவீங்க? நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்டை பொறுத்து நீங்க வந்து டோன்ட் ஆஃபன் வருமா டசன்ட் ஆஃபன் வருமான்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நான்.
அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ. அப்ப என்ன வரும்? டோன்ட் ஆஃபன். ஸோ ஐ டோன்ட் ஆஃபன். verb என்னது? எழுந்திருக்கிறது. எழுந்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? wake up. ஓகே, I don't often wake up சீக்கிரம், early. அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஆஃபன் போட தேவையில்ல, இங்கேயே போட்டுரும். ஓகே, நல்லா இருக்கும். ஸோ இப்படி சொன்னீங்கன்னா, ஸோ ஐ டோன்ட் ஆஃபன் வேக் அப் இயர்லி. ஒரு சிலருக்கு வந்து இப்படி தோணும், வேக் அப்னாலும் எந்திரிக்கிறது தான், கெட் அப்னாலும் எந்திரிக்கிறது தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேக் அப் அண்ட் கெட் அப்? இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இப்போ நம்ம பெட்ல வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம், காலைல வந்து அலாம் அடிக்குது, கரெக்டா 6 o'clock. அப்படி கண்ணை முழிச்சு பாக்குறோம், அதுக்கு பேரு தான் வேக் அப். ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ ஆர் ஓப்பனிங் யுவர் ஐ, முழிக்கிறோம், அதான் வேக் அப். ஐ வேக் அப் அட் 6 o'clock அப்படின்னா கண்ணை முழிச்சு பாக்குறேன், பட் நான் வந்து பெட்ல இருந்து இன்னும் எந்திரிக்கல. ஸோ கெட் அப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐ கெட் அப் ஃப்ரம் த பெட் at 6 o'clock. I get up at 6 o'clock. நான் அந்த பெட்ல இருந்து நான் எந்திரிச்சிடுறேன். ஓகே, அதான் வந்து get up. So this is the difference between wake up and get up. ஈஸியா இருக்கா? Do you understand? Good. So read பண்ணுங்க. I don't often wake up early. Next, அவள் அடிக்கடி டீ குடிப்பதில்லை. அவள் அடிக்கடி டீ குடிக்கிறது கிடையாது. ஓகே, அது அவங்களோட ஹேபிட். குடிக்காம இருக்கிறது அவங்களோட பழக்கம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? அவள் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? she. she வந்திருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? doesn't often. ஸோ verb என்னது? குடிக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? drink. ஸோ வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதான் ப்ரெசன்ட் ஃபார்ம், அதான் 1 போட்டிருக்கேன். ஓகே, she doesn't often drink. அவள் அடிக்கடி குடிப்பதில்லை. என்னது? டீ. she doesn't often drink tea. அவள் அடிக்கடி காஃபி குடிப்பதில்லை. she doesn't often drink coffee. அவள் அடிக்கடி கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பதில்லை. she doesn't often drink cool drinks. she doesn't often drink Horlicks, whatever. ஓகே, இதனால நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? இதே நீங்க நான் அப்படின்னு வந்துச்சுன்னா டோன்ட் வரும். நான் அடிக்கடி டீ குடிக்கிறது இல்லை, அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் ஆஃபன் ட்ரிங்க் டீ. ஓகே, நெக்ஸ்ட், நாங்கள் அடிக்கடி டிவி பார்ப்பதில்லை. நாங்கள் அடிக்கடி டிவி பார்க்க மாட்டோம், ஆனால் விளையாடுவோம். ரைட்? நாங்கள் அடிக்கடி டிவி பார்ப்பதில்லை, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் தான், ஆனால் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நாங்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வி. ஸோ வி வந்திருக்கு. ஸோ டோன்ட் ஆஃபன் யூஸ் பண்ணணும். ஸோ வி டோன்ட் ஆஃபன். ஸோ டிவி பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? verb என்னது? வாட்ச். வி டோன்ட் ஆஃபன் வாட்ச் டிவி. நாங்கள் அடிக்கடி டிவி பார்க்கறது இல்லை. வி டோன்ட் ஆஃபன் வாட்ச் டிவி. நாங்கள் அடிக்கடி டிவி பார்க்க மாட்டோம், டிவி பார்க்கறது இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே இதுதான் வரும். ஈஸியா இருக்கா? ஸோ இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், அவன் அடிக்கடி வெளியே போக மாட்டான். அவன் அடிக்கடி வெளில போக மாட்டான், அது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்லலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, அவன் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? he. ரைட்? he doesn't often. he வந்ததுனால என்ன வரும்? doesn't often. he doesn't often. நெக்ஸ்ட் verb என்னது? போறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. he doesn't often go. அவன் அடிக்கடி போறது இல்ல, வெளியே, outside. he doesn't often go outside. அவன் அடிக்கடி வெளில போறது இல்ல. இங்க அவனுக்கு பதிலா ஏதாவது ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராமுன்னு வச்சுக்கோங்க. ராமு அடிக்கடி வெளியே போறது இல்ல, அது எப்படி சொல்லுவீங்க? பேர் வந்தாலும் doesn't often தான் இல்லையா? ஸோ ராமு doesn't often go outside. ராமு அடிக்கடி வெளியே போறது இல்ல. ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவதில்லை. அவங்க அடிக்கடிலாம் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க, அது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். இங்கிலீஷ் என்னது? தே. ஸோ தே போட்டீங்க. தே வந்து என்ன வரும்? டோன்ட் ஆஃபன். they don't often. நெக்ஸ்ட் verb என்னது? விளையாடுறது. இங்கிலீஷ்ல என்ன? play cricket. that's it. they don't often play cricket. they often play football. அவங்க கிரிக்கெட் விளையாடுறது இல்ல, but they often play football. அவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஓகே,
ஸோ தே டோன்ட் ஆஃபன் பிளே கிரிக்கெட். அவங்க அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுறது இல்லை. பட் தே ஆஃபன் பிளே ஃபுட்பால். அவங்க அடிக்கடி ஃபுட்பால் விளையாடுறாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் அடிக்கடி பேருந்தில் பயணம் செய்வதில்லை. நீங்க கார் வச்சிருக்கீங்க, யூ ஹாவ் அ கார். ஸோ அதனால வந்து நீங்க அடிக்கடி பஸ்ல வந்து டிராவல் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒருத்தர்கிட்ட சொல்றீங்க, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ சப்ஜெக்ட் என்ன இருக்கு? நீங்கள். இங்கிலீஷ்ல என்னது? யூ. ஸோ யூ வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? டோன்ட் ஆஃபன். யூ டோன்ட் ஆஃபன். பயணம் செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிராவல். ஓகே, டிராவல். ஸோ ஒரு இதில் நம்ம டிராவல் பண்றது, ஓகே, பஸ்லயா இருக்கட்டும், கார்லயா இருக்கட்டும், ட்ரெயின்லயா இருக்கட்டும், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அதுக்கு எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை தான் யூஸ் பண்ணுவோம். பை பஸ். வி டோன்ட் ஆஃபன் டிராவல் பை பஸ். நாங்க அடிக்கடி பஸ்ல டிராவல் பண்றது இல்லை. நாங்க அடிக்கடி கார்ல டிராவல் பண்றது இல்லை அப்படின்னா ஐ மீன் வி டோன்ட் ஆஃபன் டிராவல் பை கார். நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்றது இல்லை அப்படின்னா யூ டோன்ட் ஆஃபன் டிராவல் பை ட்ரெயின். அவ்வளவுதாங்க. ஈஸியா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸி. எங்க டோன்ட் ஆஃபன் வரும், எங்க டசன்ட் ஆஃபன் வரும், அவ்வளவுதான். அதை போட்டீங்கனாலே வேலை முடிஞ்சிருது. அடிக்கடி இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஆஃபன் ஆர் டசன்ட் ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட், யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ஒன். டோன்ட் ஆஃபன் ஆர் டசன்ட் ஆஃபன். இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? உங்களுக்கான டெஸ்ட் ஒரு சின்ன சென்டென்ஸ் தான். நான் அடிக்கடி அவனுக்கு கால் பண்ணுவதில்லை. அவனுக்கு அடிக்கடி நான் கால் பண்ண மாட்டேன், பண்றது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டைம்ஸ் அப். குட் ஜாப், வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ், செக் பண்ணிக்கோங்க, சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஸோ டோன்ட் ஆஃபன். ஐ டோன்ட் ஆஃபன். வேர்ப் வந்து கால். அவனுக்கு அப்படின்னா ஹிம். ஐ டோன்ட் ஆஃபன் கால் ஹிம். நான் அடிக்கடி அவனுக்கு கால் பண்றது இல்லை. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நாங்கள் அடிக்கடி வெளியே சாப்பிடுவதில்லை. நாங்க அடிக்கடி வெளியே சாப்பிடுறது இல்ல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்சரோட மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி இருந்தது, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோன்ட் ஆஃபன் அண்ட் டசன்ட் ஆஃபன் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் பேசி பழகுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டோன்ட் வரி, நான் இருக்கேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்ததை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம இங்கிலீஷ் பேச ஆசை சேனலை சொல்லுங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். உங்களுக்கும் பார்த்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.